ஹாய், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் என்ன தெரியுமா? ஃப்ரீயாக தான் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு கொஞ்சம் நர்சரி வரைக்கும் போகணும் அப்படின்னாரு. எதுக்குன்னு, கொஞ்சம் நர்சரி ஐட்டம்ஸ் எடுக்கணும், செடி அதுக்கப்புறம் தென்னை மரம் எல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. நர்சரிக்கு வந்திருக்கோம். என்ன நர்சரின்னு நீங்களே பாருங்கள். தெரியுதா? இதெல்லாம் என்னென்னா தென்னை மரம். இதில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக பேக் போட்டிருக்காங்கல்ல, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம். இது பாக்கு மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் கம்முன்னு சொல்லுவோம், அதுதான் அந்த தை. அதுக்கப்புறம் இந்த தெரியுதா, இதுதான் கடையிலெல்லாம் கிடைக்கிற அந்த எல்லோ கலர் இளநி. அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக தென்னை மர நர்சரியில் தென்னை மர கடலுக்கு வந்திருக்கேன். அவ்வளோ இருக்கு, கொட்டி கிடக்கு. பார்த்தாச்சுன்னா கண்ணு கட்டுறது எல்லாம் அதுதான். இந்த பேக்குக்குள்ளே இருக்கிற எல்லாமே தான் இப்போ போட்டிருக்குறாங்க. அதையும் தாண்டி நம்மளோட நாட்டு தென்னை மரம் இந்த இருக்கு. எப்படி போட்டிருக்காங்க பார்த்திங்களா? வளர வச்சு மூடி வச்சுருக்காங்கல்ல. இப்போது இது எடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்தோம். நம்ம மட்டும் ஏண்டா உட்காந்துருக்கணும்னு சொல்லி நடந்து நர்சரிக்குள்ளால் ஏறி வரும்போது பார்த்தாச்சுன்னா தென்னை மரம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதவிதமாக வச்சுருந்தாங்க. அப்போது பார்த்தாச்சுன்னாக்கா இங்கே மாமரம், நாட்டு மாமரமும் இருந்துச்சு. நாட்டு மாமரம், அதுக்கப்புறம் இதோ நெல்லிக்காய் இருக்குல்ல, அது கூட இருந்துச்சு. எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் அவ்வளோ பெரிய நர்சரி ஃபுல்லாக நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் தென்னை மரத்துக்கு பஞ்சமே இல்லை. இந்த தெரியுதுல பெரிய சப்போட்டா மரம், இதே மாதிரி இந்த வச்சுருக்காங்க பாருங்கள், குட்டி சப்போட்டா மரம். இதோ மூங்கில், ஒவ்வொன்றுமே வேணுமா நிறையவே வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் என்னென்னா மாதுளம் பழம் மரம். இது தெரியுதில்ல, இந்த ஐட்டம் எல்லாமே கிட்டத்தட்ட 18 மாதத்தில் காய்க்கக்கூடிய தென்னை மரம். 18 மாதம்தான். ஆனால் இது நம்ம வீட்டு உபயோகப்படுத்துறதுக்கான தேங்காய்க்கெல்லாம் யூஸ் ஆகாது. ஒன்லி இளநி தண்ணிக்காக தான். வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒட்டி வச்சுருக்கிற இந்த குட்டியூண்டு மாங்காய் மரத்தில், மாங்காய் செடியில் கூட ஒரு மாங்காய் வந்திருக்கு. அதில் சப்போட்டா சும்மாவா, அதுலேயும் ஒரு சப்போட்டா வச்சுருக்கு. இன்னைக்கு நம்மளோட ரொட்டீன் இதுதான். இப்படித்தான் தினமும் ஒவ்வொரு விதமான வேலையில் நம்ம ரொட்டீன் போகுது. எனிவே பாய், பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பச்சை பசேல்னு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட் ஒருத்தர் எதுக்காக நர்சரி கூப்பிட்டாருன்னா, அவர் புதுசாக நர்சரி ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பர்ச்சேஸுக்காக நாங்கள் வந்தோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வர்ற சண்டே அவர் நர்சரி ஓப்பன் பண்ணுறார். அன்னைக்கு டீட்டெயிலாக என்னென்னு வீடியோவிலே பார்ப்போம். கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணணும். பாய்.